எங்கள் நேச காவலா மங்கா புகழ் நிறை பவுல் என்னும் தூய மாதவா எங்கள் நேச காவலா மங்கா புகழ் நிறை பவுல் என்னும் தூய மாதவா எங்கள் நேச காவலா அன்பு நிறைந்தவர்களை, மேடைக்கு ஊர் பொறுப்பாளர்களையும் சிறப்பு நன்கொடையாளர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்நாளில் சிறப்பு நன்கொடையாளர்களாக வந்திருக்கின்ற திருவாளர் MK குபேர சுந்தர், நேசன் ஹார்ட்வேர்ஸ் திருவாளர் நேசகுமார் விக்டர் துரைராஜ், அதை போல திருவாளர் ஜேம்ஸ் ராபர்ட், திருவாளர் வண்டானத்தை சார்ந்த ராஜ், இவர்களை அன்போடு நாம் மேடைக்கு வருக வருக என அழைக்கின்றோம். ஒரு பொறுப்பாளர்களையும் அழைக்கின்றோம். முதலாவதாக தொடக்க நிகழ்வாக நடனம். மழை லேசா தூர்ந்து, அதனால உள்ள வந்திருக்க கொஞ்சம் அன்பர்கள் குத்தூரியர் அரங்கின் உள்ளே வருகை தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோ. இறைவார்த்தை நமக்கு அருள்வாழ்வின் விளக்கு, இறைவார்த்தை நமக்கு அருள்வாழ்வின் விளக்கு. இறைவார்த்தை நமக்கு அருள்வாழ்வின் விளக்கு, இதயத்தில் ஏற்று தங்கமே. இறைவார்த்தை படிப்போம், இறைவாழ்வை பகிர்வோம், எல்லோரும் சமமாவோம் தங்கையா. ஆளுக்கு ஒரு விவிலிய கையில் எடுப்போம், நாளுக்கு ஒரு அதிகாரம் நாம் படிப்போம். ஆளுக்கு ஒரு விவிலியம் கையில் எடுப்போம், நாளுக்கு ஒரு அதிகாரம் நாம் படிப்போம். இறைவார்த்தை நமக்கு அருள்வாழ்வின் விளக்கு, இதயத்தில் ஏற்று தங்கமே. இறைவார்த்தை படிப்போம், இறைவாழ்வை பகிர்வோம், எல்லோரும் சமமாவோம் தங்கையா.
போல ஆதியிலா திருச்சபதா இருந்தது போல அனைவருமே ஒற்றுமையா சேர்ந்து வாழணும் அதுக்கு ஒன்னா இருக்க வேணும் நாம ஒற்றுமையா வாழ வேணும் ஒன்னா இருக்க வேணும் அதுக்கு ஒற்றுமையா வாழ பகிர்ந்தது போல உடைமைகளா பிறரோடு பகிர்ந்தது போல உள்ளதெல்லாம் பிறரோட பகிர்ந்து வாழணும் அதுக்கு ஒன்னா இருக்க வேணும் நாம ஒற்றுமையா வாழ வேணும் ஒன்னா இருக்க வேணும் அதுக்கு ஒற்றுமையா வாழ அனைவருமே பகிர்ந்தது போல அப்பங்களை அனைவருமே பகிர்ந்தது போல அன்புறவில் அனைவருமே பகிர்ந்து வாழணும் அதுக்கு ஒன்னா இருக்க வேணும் நாம ஒற்றுமையா வாழ வேணும் ஒன்னா இருக்க வேணும் அதுக்கு ஒற்றுமையா வாழ வேணும் ஏலேலோ, ஏலேலேலோ, ஏலேலோ, ஏலேலேலோ. நம்ம சாமி கொடுத்த வாழ்க்கை இது நெஞ்சார நன்றி சொல்வோம் இந்த பூமி எங்கோ செய்தி சொல்லி கச்சேரி நாம் போடுவோம் காடு மேடெல்லாம் கையோட வந்தாரே அன்ப பொழிஞ்சு கண்ணாக காத்தாரே காடு மேடெல்லாம் கையோட வந்தாரே அன்ப பொழிஞ்சு கண்ணாக காத்தாரே மனசெல்லாம் கூத்தாடுதே மத்தா போயச போடுதே மனசெல்லாம் கூத்தாடுதே மத்தா போயச போடுதே நம்ம சாமி கொடுத்த வாழ்க்கை இது நெஞ்சார நன்றி சொல்வோம் இந்த பூமி எங்கோ செய்தி சொல்லி கச்சேரி நாம் போடுவோம் நம்ம பேரை எழுதி வச்சாரு அத கண்ணில் உள்ள மணிய போல காத்து நின்னாரு நாம போகும் பாதை எல்லாம் முன்னே போவாரு பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு இயேசுசாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி இயேசுசாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசுசாமி போல இங்கே யாருங்க எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசுசாமி போல இங்கே யாருங்க சொல்லுங்க அருமையாக நடனமாடிய நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நம்முடைய நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களை இப்போது வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய நம்முடைய அருள் தந்தையர்களுக்கு நம்முடைய பங்கு தந்தை அருள் தந்தை நேசமணி அவர்கள் இப்போது நினைவு பரிசு வழங்க இருக்கிறார்கள். முதலாவதாக தந்தை மரிய பிரான்சிஸ் அவர்கள். தந்தை அவர்கள் பண்டார குலத்தினுடைய மண்ணின் மைந்தராக தற்சமயம் சேந்த மரத்தினுடைய
சேரன் மகாதேவியினுடைய பங்கு தந்தையாக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் உடையார்பட்டியில் பங்கு தந்தையாக இருந்து நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பொருளாளராக மிக சிறப்பாக பணியாற்றி, சங்கர் நகரில் பங்கு தந்தையாக பணியாற்றி, புளியம்பட்டி புனித அந்தோணியார் திருத்தல அதிபராக மிக சிறப்பாக பணியாற்றி, தற்சமயம் சேரன் மகாதேவியினுடைய பங்கு தந்தையாக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு மக்கள் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை இப்போது அன்போடு தெரிவித்துக் கொள்ள நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இப்போது நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அடுத்தபடியாக நம்முடைய மண்ணில் மஹேந்தர் அருள் தந்தை சகாய சின்ன பின்னடிகளார் தந்தை அவர்கள் நம்முடைய இலந்தை குலத்துடைய மண்ணின் மைந்தராக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மறை மாவட்டத்தில் தந்தை அவர்கள் சுரண்டையில் பங்கு தந்தையாக பணியாற்றினார்கள். ஆலங்குளத்தில் மிக சிறப்பாக பணியாற்றினார்கள். தந்தையினுடைய காலத்தில் 4ஆம் கட்டளை பழைய பங்காக உதயமாக்கப்பட்டது. தந்தை அவர்கள் சுரண்டையில் பங்கு தந்தையாக பணியாற்றிய பொழுது வாடியூர் புதிய பங்காக உயர்த்தப்பட்டது. தந்தை அவர்கள் நம்முடைய தென்காசி மெக்கேல் அதுடைய திருத்தல அதிபராக, தென்காசி மறைவட்ட அதிபராக மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள். இளையரசந்த பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றிய தற்சமயம் நம்முடைய சேந்தமரம் பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு மக்கள் சார்பாக நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இப்போது நினைவு பரிசு வழங்கி நம்முடைய நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறார்கள். அடுத்தபடியாக நம்முடைய அன்பு தந்தை வேகப்பராஜ் அடிகளார் தந்தை அவர்கள் நம்முடைய காமநாயக்கம்பட்டி பரலோக தாய் பெற்றெடுத்த மண்ணின் மைந்தராக இருக்கிறார்கள். தந்தை அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தில் பல இடங்களில் நம்முடைய மறை மாவட்டத்தை எடுத்து செல்லக்கூடிய பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மக்களுக்கு கருத்துரை வழங்கி அவர் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய பள்ளிகளுடைய கண்காணிப்பாளராக மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள். தென்காசி மெக்கேல் அதிதுரை திருத்தல் அதிபராக தந்தை அவர்கள் வட்டார அதிபராக 4ஆம் கட்டளை பங்கு தந்தையாக பணியாற்றி இருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு தந்தை சார்பாக பங்கு மக்கள் சார்பாக இப்போது நம்முடைய நினைவு பரிசை வழங்கி நன்றிகளை வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய அன்பு தந்தை பாக்கிச்செல்வன் அவர்கள் தந்தை அவர்கள் நம்முடைய வீரவநல்லூர் மற்றும் கல்லுடைக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தல அதிபராக மகாராஜ நகர் பங்கினுடைய பங்கு தந்தையாக தற்சமயம் இருதய குலத்தினுடைய பங்கு தந்தையாக சீரும் சிறப்புமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் மக்கள் மீது அதிக பாசம் அன்பு கொண்டவர்கள். தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு மக்கள் சார்பாக பங்கு தந்தை சார்பாக இப்போது நினைவு பரிசு வழங்கி நம்முடைய நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு நிறைந்தவர்களை, மிக சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற அத்துணை உடல் உறுப்புகளையும் ஒருங்கிணைப்பையும் தந்தவர்கள் நமது பாசத்திற்குரிய ஊர் பொறுப்பாளர்கள். இப்போது ஊர் பொறுப்பாளர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்பட இருக்கின்றது. ஊரினுடைய தலைவர் அவர்களுக்கு அருள் தந்தை பாக்கிய செல்வன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மனம் நிறைந்த வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஊரினுடைய செயலர் அவர்கள் திருவாளர் ராஜன் அவர்கள் அன்பு தந்தை சகாய சின்னப்பன் அடிகளாருக்கு தாழ்வை அணிவித்து வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிக்கிறார்கள். ஊரினுடைய பொருளாளர் அன்பு அண்ணாச்சி பீட்டர் துரைராஜ் அவர்களுக்கு அன்பு தந்தை வியாகப்பராஜ் அடிகளார் அவர்கள் பொன்னாடையை அணிவிக்கிறார்கள். ஊரினுடைய துணை தலைவர் திருவாளர் சேஸ்ராஜ் ஆசிரியர் அவர்களுக்கு தந்தை மரிய பிரான்சிஸ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவிக்கிறார்கள். ஊரினுடைய நாட்டாமை திருவாளர் பாஸ்கர் அவர்களுக்கு தந்தை மிக்கேல் அடிகளார் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். ஊரினுடைய தகவல் தொடர்பு அலுவலர் திருவாளர் கிறிஸ்டோபர் அவர்களுக்கு தந்தை மிக்கேல் அவர்கள் பொன்னாடை போட்டி மனம் நிறைந்த வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறார்கள். இப்போது நன்கொடையாளர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்பட இருக்கின்றது. மிக சிறப்பாக குத்தூரியர் கலையரங்கமானது கட்டப்பட எல்லா நிலைகளிலும் ஒத்துழைப்பு நல்கிய நமது நன்கொடையாளர்கள் ஏறக்குறைய இந்த கலையரங்கம் அமைப்பதற்கு 11,77,478 ரூபாய் செலவாகியிருக்கிறது. எம் சாண்ட் வகைக்கு 80,200, செங்கல்கள் 54,650, கூடார அமைப்பதற்கு 1,07,495, எலக்ட்ரிக்கல் வகைக்கு 79,480, ஹார்ட்வேர்ஸ் வகைக்கு 1,49,278, பின்னணியில் படம் அமைப்பதற்கு 3,43,000,
பெயிண்ட் வகைக்கு 21,600, கட்டுமான கூலி வகைக்கு 47,060 ரூபாய், சுரூபம் வகைக்கு 38,000 ரூபாய், அதை போல கல்வெட்டு வகைக்கு 9,700 ரூபாய் என 11,77,478 ரூபாய். இத்தோடு ஊரினுடைய கட்டுமான பணிக்கான தொகை 2,47,015 ரூபாய் இணைத்து இதற்காக நமது நன்கொடையாளரிடமிருந்து நாம் பெறப்பட்ட தொகை 5,63,729 ரூபாய். ஆலய பராமரிப்பிற்காக மறைமாவட்டம் வழங்கிய தொகை 1,16,000 ரூபாய். ஒட்டுமொத்த ஊரினுடைய வரவு 2,47,015 ரூபாய். ஒட்டுமொத்த வரவு 9,27,744 ரூபாய். இத்தோடு இணைத்து பங்கினுடைய வளர்ச்சி நிதியிலிருந்து கொடுக்கப்பட்ட தொகை 2,50,734 ரூபாய் ஆகும். அன்பு நிறைந்தவர்களை, இப்போது 10,000 ரூபாய்க்கு மேலாக நன்கொடை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நாம் நன்றி கூறக்கூடுவது காலத்தின் தேவையும் கடமையுமே ஆகும். மிக சிறப்பாக அமிர்தம் ஆசிரியர் நினைவாக அன்பு ஆசிரியை அவர்கள் மரிய அந்தோணி அவர்கள் 1,418 ரூபாயை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அருள் தந்தை மிக்கேல் அடிகளார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நெஞ்சல் நிறைந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களை, நான் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய பொக்கிஷங்களில் மிக சிறந்த பொக்கிஷமாக நான் கருதுவது என்னுடைய வண்டானத்து சொந்தங்கள். நான் வண்டானத்திலிருந்து 5 வருஷம் ஆனாலும் கூட நம்முடைய பங்கினுடைய வளர்ச்சிக்காக அவ்வப்போது அவர்களை நாடி செல்கின்ற போது தாராள உள்ளத்தோடு வாரி வழங்கக்கூடியவர்கள். அன்பு அண்ணாச்சி திருவாளர் பிரான்சிஸ் ராணி அவர்கள் வண்டானத்தை சார்ந்தவர்கள் 1,00,000 ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது சிங்கம்பாறையை சார்ந்த திருவாளர் குழந்தை ஆண்டோ ரெஜினா குடும்பத்தினர் 52,400 வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வண்டானத்தை சார்ந்த திருவாளர் ராஜ் அவர்கள் 50,006 ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். அன்பு அண்ணன் அவர்கள் பங்களா கட்டுகின்ற போது 1,50,000 வழங்கினார்கள். அதே போல நம்முடைய குழந்தைகளை பீட சிறார்களாக இருக்கலாம் அல்லது பாடகர் குழுவினராக இருக்கலாம், தூத்துக்குடிக்கு அழைத்து செல்கின்ற போதெல்லாம் அத்துணை உணவிற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பாக பங்கினுடைய நிகழ்வுகளில் நடக்கின்ற போதெல்லாம் மிகுந்த ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக உதவி கொண்டிருக்கிறார்கள். அன்பு அண்ணன் ராஜ் அவர்களுக்கு நாள் வருகை தந்திருக்கின்ற அவர்களுக்கு நெஞ்சல் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணாச்சி அவர்கள் உங்கள் பங்குக்கு மட்டும் கொடுக்கல, பண்டாரகுளத்தில் நான் பணியாற்றிய பொழுது பண்டாரகுளத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபுர சிறுவம் அவர் வாங்கி கொடுத்தது. எனவே இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் அதை நான் கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே எல்லா பங்குகளும் குருக்கள் மீது அதிக பாசம் கொண்டவர் அண்ணாச்சி ராஜ் அவர்கள். சிங்கம்பாறையை சார்ந்த திருவாளர் சார்லஸ் பாக்கிய தாய் குடும்பத்திற்கு கரவொலி எழுப்பி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது சிங்கம்பாறையை சார்ந்த திருவாளர் ஜேம்ஸ் ராபர்ட் செல்வராணி குடும்பத்தினர் 25,000 ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். வருகிறந்த அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு நெஞ்சில் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வண்டானத்தை சார்ந்த திருவாளர் எஸ் விசுவாசம் சௌரியம்மாள் குடும்பத்தினர் 21,000 வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சில் நிறைந்த வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அரபு வாழ் சிங்கம்பாறை மக்கள் 20,000 ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். அவர்களை ஒருங்கிணைத்த திருவாளர் செல்வன் அவர்கள் அவருடைய தாயார் பொன்னாடையை பெற்றுக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருள் தந்தை செபாஸ்டின் அவர்கள் அம்மா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றார்கள். லட்சுமிபுரத்தை சார்ந்த திருவாளர் விக்டர் துரைராஜ் நிர்மலா அவர்கள் அன்பு அண்ணன் அவர்கள் நமது அந்தோணியார் கவியின் போது மிக பெரிய தொகை 50,000 கொடுத்து உதவி செய்தார்கள். அதே போல இந்த குத்துரியர் அரங்கிற்கும் 20,000 ரூபாய் கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்பு தந்தை அலெக்ஸ் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து மனம் நிறைந்த வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறார்கள். நமது சிங்கம்பாறையை சார்ந்த நேசன் ஹார்ட்வேர்ஸ் அன்பு அண்ணன் நேசகுமார் அவர்கள் ஒவ்வொரு கட்டுமான பணியின் போது மிகுந்த ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கிறார்கள். திருவாளர் நேசகுமார் அவர்களுக்கு அன்பு தந்தை எட்வின் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறார்கள்.
இந்த பணி தொடங்குவதற்கு அடிப்படையாக அமைந்தவர் திருவாளர் MK குபேரசுந்தர் அவர்கள். அத்துணை கருங்களையும் ஏறக்குறைய 8 டாரஸ் நிறைய நமக்கு அதை அன்பளிப்பாக வழங்கினார்கள். அதே போல இன்னும் நடைபெறக்கூடிய பணிகளுக்கும் ஒத்துழைப்பு நல்குவதாக கூறியிருக்கிறார்கள். பல்வேறு வேலைகள், பல்வேறு தொழில் முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்நாளில் அவற்றையெல்லாம் கடந்து இந்த நிகழ்விற்கு வருகை தர வேண்டும் என்று சொன்னபோது இன்முகத்தோடு வருகை தந்திருக்கின்ற திருவாளர் MK குபேரசுந்தர் அவர்களுக்கு பலத்த கரலொலி எழுப்பி நம்முடைய நெஞ்சல் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சிங்கம்பாறை ஊருக்குள்ளே திருவிழா. அதே போல அன்னை ஹாலோ பிளாக்ஸ் நிறுவனத்தை சார்ந்த திருவாளர் பால்சன் அவர்களுக்கும் கரவொலி எழுப்பி நெஞ்சல் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றோம். அன்பு நிறைந்தவர்கள், இப்போது ஊர் பொறுப்பாளர்கள் வருகை தந்த ஏனைய அருள் தந்தையர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க இருக்கின்றார்கள். ஊர் தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அருள் தந்தை அலெக்ஸ் அவர்களுக்கு ஊரினுடைய தலைவர் அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். முன்னாடி வந்திருக்காங்க. ஊரினுடைய செயலவர்கள் அருள் தந்தை எட்வின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். இந்நாளில் சிறப்பு நிகழ்வாக அருள் தந்தை செபாஸ்டின் அவர்கள் ஹெச்ஜிஎன் சபையை சார்ந்தவர்கள். அவர்களும் வெள்ளி விழாவை இந்த ஆண்டு கொண்டாடுகிறார்கள். குருவாக ஆகி 25 ஆண்டுகளை அவர்கள் நிறைவு செய்கிறார்கள். மிக சிறப்பாக அரசன் குலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு ஊரினுடைய துணை தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஊரினுடைய நாட்டாமை அவர்கள் அன்பு தந்தை மைக்கேல் அடிகளாருக்கு பொன்னாடை போர்த்துகிறார்கள். மிக்கேல் சாமியார் இல்லைன்னா நிகழ்ச்சி இல்லை என்ற அளவிற்கு எல்லா நிகழ்வுகளிலும் உதவி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. இப்போது புத்தகம் வெளியிடக்கூடிய நிகழ்வானது நடைபெறும். அன்பு நிறைந்தவர்களை, இப்போது புத்தகம் வெளியிடக்கூடிய நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. அன்பு தம்பி அருள் தந்தை எட்வின் ஆரோக்கியநாதன் அவர்கள் புதிய சிறுகதையை எழுதி அதனை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதை பற்றிய ஒரு சில வார்த்தைகள். இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய வளர்ச்சிகள் எல்லாம் ஊக்குவிக்கக்கூடிய உங்களுடைய பாசமிகு பங்கு தந்தை அன்பு அண்ணன் நேசமணி அவர்கள் எல்லா நேரங்களிலும் என்னை உற்சாகப்படுத்தி என்னுடைய வளர்ச்சியை கண்டு ஒரு தாய் மகிழ்வது போல மகிழ்கிற உள்ளம் கொண்டவர். எனவே தந்தை பணியாற்றுகிற இந்த பங்கிலே என்னுடைய நூலை வெளியிடுவதில் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது எனது 2வது நூல். முதல் நூலை புளியம்பட்டி இப்படி அந்தோணியாரம் என்று சொல்லி புளியம்பட்டியிலே நான் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது வெளியிட்டோம். அப்பொழுது நம்முடைய அருள் தந்தை மரியம் பிரான்சிஸ் அவர்கள் அதை வெளியிட்டு எங்களுக்கு செய்து கொடுத்தார்கள். 2வது நூல் வெளியிடுகிற பொழுதும் தந்தை இருப்பது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நூலை குறித்து சில தகவல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கற்பனையும் கடந்த கால நிகழ்வுகளும் சதையும் நரம்புமாய் போர்த்திய உடலே கதை என்பது என் எண்ணம். நான் அனுபவித்தவை, அறிந்தவை, காதுபட கேட்டவை, கண்களால் கடந்தவை என பல விடயங்களை என்னுடைய எண்ணங்களில் வெகு காலமாய் அகலாமல் எனக்குள் அடைபட்டு கிடக்கின்றன. அவற்றில் ஒரு சிலவற்றை என்னுடைய எழுத்தாசை அடைகாத்து கதையாய் பிறப்பித்திருக்கிறது. அவற்றை உங்கள் முன் உலாவரச் செய்வதில் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கழுத்துப்பட்டன் வாழ்க்கை சுமந்த கதை என்கிற இந்த நூல் என்னுடைய அனுபவத்தை கொண்டது. வழக்கமாக கழுத்துப்பட்டனை பலர் மறந்து விடுவோம். சட்டைகளை மடிப்பதற்கிற போல மட்டும்தான் அந்த கழுத்துப்பட்டன் பயன்படும். அதுபோல பல நம்முடைய வாழ்க்கை தொட்ட நிகழ்வுகளை, வாழ்க்கை மாற்றிய நிகழ்வுகளை கழுத்துப்பட்டன் போல எப்பொழுதாவது ஒரு முறை நாம் நினைத்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கை மாற்றிய நிகழ்வுகளை நான் அடிக்கடி மறையுலகில் சொன்ன நிகழ்வுகளை அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நூலை உருவாக்கினேன். எனவே தான் கழுத்துப்பட்டன் என்கிற தலைப்பிலே இந்த நூலை நான் படைத்திருக்கிறேன். இனியவர்களே, எழுத்து ஆசைக்கு மிக முக்கியமான காரணம் அண்ணன் எழுதிய செவல மாடு என்கிற கதை எங்களுடைய கல்லூரி வாழ்க்கையிலே எங்களுக்கு எழுத்தாசை மீது ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. எனவே தந்தை அண்ணன் நேசமணி அவர்கள் இருக்கிற இந்த பங்கிலே இந்த நூலை வெளியிடுவதில் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது தந்தை எட்வின் அவர்கள் புத்தகத்தை நம்முடைய அருள் தந்தையர்களுக்கு வழங்குகிறார்கள். ஒரு நிமிஷம் முன்னாடி வாங்க சாமி எல்லாரும்.
சிங்கம்பாறை ஊருக்குள்ளே திருவிழா சிங்கம்பாறை இப்போது நம்முடைய வெள்ளி விழா அருள் தந்தையர்களுக்கு நம்முடைய ஊரின் சார்பாக இப்போது பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஊரினுடைய தலைவர் அருள் தந்தை வியாகப்பராஜ் அடிகளார் அவர்களுக்கு, ஊரினுடைய பொருளாளர் அவர்கள் தந்தை வியாகப்பராஜ் அடிகளார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். திருவாளர் கிறிஸ்டோபர் அவர்கள் அருள் தந்தை சகாய சின்னப்பன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். ஊரினுடைய நாட்டாமை திருவாளர் பாஸ்கர் அவர்களுக்கு அவர்கள் பாக்கிய செல்வன் அடிகளாருக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். ஊர் தலைவர் அவர்கள் அன்பு தந்தை மரிய பிரான்சிஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். அன்பு நிறைந்தவர்களை, இந்த கட்டுமான பணி சிறப்பாக நடைபெற கனவை நனவாக்கியவர் அன்பு தந்தை ராபின் அடிகளார் அவர்கள். தந்தை ராபின் அடிகளாரிடம் குத்தூரியர் அரங்கத்தை பற்றி, இதனுடைய வடிவமைப்பை பற்றி சொல்கின்ற போது இவற்றிற்கெல்லாம் மிக சிறப்பாக என்னுடைய கனவை நனவாக்கியவர்கள். ஏறக்குறைய ஒரு 25 முறைக்கு மேல் நமது சிங்கம்பாறைக்கு வருகை தந்து இந்த பணிகள் எல்லாவற்றையும் மேற்பார்வையிட்டு சிறப்பாக நடைபெற அத்துணை ஆற்றுவோருக்கும் அத்துணை பெயிண்டிங் வேலையும் கேரளாவில் இருக்கக்கூடிய திரிசூரில் இருந்து ஆட்களை வரவழைத்து மிக சிறப்பாக இதையெல்லாம் வடிவமைத்து தந்திருக்கின்ற அருள் தந்தை ராபின் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய பொறியாளர் அன்பு தந்தை ராபின் அடிகளார் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நெஞ்சல் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது கட்டுமான பணியில் உடன் உழைத்த உழைப்பாளர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவிக்க அன்பு தந்தை செபாஸ்டின் அடிகளார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருவாளர் சகாயம் அவர்கள் அத்துணை கொத்தனார் பணிகளையும் மிக அழகான முறையில் நேர்த்தியாக செய்து தந்தார்கள். அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. திருவாளர் டென்சிங் அவர்கள் வெல்டிங் வேலை அத்துணை வேலையும் சிறப்பாக செய்து தந்த அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. திருவாளர் ஜெயக்குமார் எலக்ட்ரிக்கல் வேலை, அவருடைய 2 மகன்களும் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பான முறையில் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. பெயிண்டிங் வேலையை மிக அழகாக நேர்த்தியாக செய்து தந்திருக்கின்ற திருவாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு தந்தை செபாஸ்டின் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஹரிகிருஷ்ணன் வாங்க. கரவொலி எழுப்பி அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பொன்னாடை வழங்கிய தந்தை அவர்களுக்கு நன்றி. இப்போது வெள்ளி விழா அருள் தந்தையர்கள் சார்பாக நம்முடைய அன்பு தந்தை வியாகப்பராஜ் அடிகளார் ஒரு சில வார்த்தைகள். எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, 1988 ஆண்டிலே மே மாதம் முதலாக இந்த ஊருக்கு நான் வருகை தந்தேன். யோசித்து பாருங்கள், ஏறக்குறைய 38 ஆண்டுகளுக்கு முன்பாக. இப்பொழுது உங்கள் முன்பாக நான் அங்கியோடு இருக்கிறேன். குருவாக மாறிய 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த சிங்கம்பாறை மண்ணுக்கு நான் வருகின்ற பொழுது நான் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். டவுசர் போட்டு ஒரு மஞ்சள் கலர் சட்டை போட்டு நம்ம முக்குடலில் இறங்கினேன். ஏன் சிங்கம்பாறைக்கு வந்தேன்? அருட்தந்தை சின்னப்பன் அவர்களுடைய வீட்டிற்கு, இளந்த குளத்தில் இருக்கின்ற சின்னப்பன் அவர்களுடைய வீட்டிற்கு வருவதற்காக முதலாக நான் முக்குடலில் இறங்கினேன். அருட்தந்தை சின்னப்பனும் நானும் 9, 10, 11, 12 ஆகிய 4 வகுப்புகளை பாளையங்கோட்டை புனித சவேரியார் மேல்நிலை பள்ளியிலே படித்தோம். அப்பொழுது அருட்தந்தை சின்னப்பன் அவர்களுடைய தாயும் தகப்பனும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களை பார்த்தவுடன் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்கள் இருவரும் அவர்களுடைய மகன் சின்னப்பனை பார்க்கின்ற பொழுது என்னை பார்க்காம போக மாட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி, இந்த வருஷம் மே மாதம் நீ எங்கள் ஊருக்கு வர வேண்டும், எங்கள் ஊரில் 2 நாள் தங்கி இருக்க வேண்டும் என்று அந்த தாயும் தந்தையும் எனக்கு அழைப்பு விடுத்தார்கள். என்னுடைய சொந்த ஊர் காமநாயக்கன்பட்டி. எனவே மே மாதம் லீவில் முக்கூடலில் இறங்கினேன். அப்போல்லாம் பஸ் அடிக்கடி கிடையாது. எனவே நடந்தே வந்தேன். முக்கூடல்ல இருந்து சிங்கம்பாறைக்கு நடந்து வந்தேன். அப்போ அப்படி பங்களா பார்த்தேன், ஃபாதர் இல்லை. அடுத்து இளந்த குளத்துக்கு போகணும். அப்படி வெளியே வந்தேன். நிறைய பேர், அப்படி பெரிய ஊர் இல்லையா, ஊரே பிஸியாக இருந்துச்சு. அப்போ ஒரு
அன்பர்கிட்ட கேட்டேன், ஐயா இளந்த குளத்துக்கு எங்கே போகணும் என்று கேட்டேன். அவருக்கு வயசு ஒரு 40 இருக்கும். அவர் பனை ஏறிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தார். அப்பொழுது, தம்பி உங்களுக்கு எந்த ஊர் என்று கேட்டார். நான் காமனாக்கம்பட்டி என்று சொன்னேன். அப்படியா, நீங்கள் எங்கே போகணும் என்று சொன்னார். அருட்தந்தை சின்னப்பன் அவர்களுடைய வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொன்னேன். அப்படியா தம்பி எங்கள் சொந்தக்காரர் தான், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் முதல்ல வாங்க என்று அவர் இந்த கோயில் தெருவில் ஒரு வீட்டிற்கு கூட்டு போனார். கூட்டு போய் நல்லா ஒரு செம்பு பயணி கொடுத்தார். அதை குடிச்சிட்டு அந்த நபரே என்னை சைக்கிளில் கொண்டு போய் இளந்த குளத்தில் அருட்தந்தை சின்னப்பன் வீட்டில் கொண்டு விட்டார். யாருன்னு தெரியாது, அவருக்கு யாரென்று தெரியாது. ஆனாலும் நம்ம ஊருக்கு ஒரு நபர் வந்திருக்கிறார். அவரை உபசரித்து அவருக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து சைக்கிள்லையே என்ன செஞ்சாரு, அப்போ ரோடுலாம் இல்லை இளந்த குளத்துக்கு, சைக்கிள்லையே என்ன செஞ்சாரு, என்னை கொண்டு விட்டார். எனவே ஒரு 38 வருஷம் கழித்து அந்த நிகழ்ச்சி எனக்கு அப்படியே பசுமையாக இருக்கிறது. அருட்தந்தை சின்னப்பன் அவர்களுடைய தாயும் தந்தையையும் பார்க்கின்ற பொழுது நான் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தேன். அன்புமிக்கவர்களே, சிங்கம்பாறை நான் எப்பொழுது வந்தேனோ 38 ஆண்டுகள். அதற்கப்புறம் பலமுறை இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். குருவான பிறகும் பலமுறை வந்திருக்கிறேன். சிங்கம்பாறை என்று சொன்னாலே நம்முடைய ஊரில், நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்திலே ஒரு தனி முத்திரை, நம்முடைய சிங்கம்பாறைக்கென்று ஒரு தனி பெயரே இருக்கிறது. சிங்கம்பாறை பேரை சொன்னாலே அதிர்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? எனவே சிங்கம்பாறை என்பது ஒரு பிராண்டு, அது ஒரு அக்மார்க். சிங்கம்பாறை ஊர் அப்படின்னு நீங்கள் வெளியே சொன்னாலே உங்கள் மதிப்பு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நம்முடைய ஊர் கம்பீரம். இந்த ஊரினுடைய கட்டுப்பாடு 38 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்ததோ அதே கட்டுப்பாடை நான் இந்த சிங்கம்பாறை ஊரிலே பார்க்கிறேன். அதே போல் 38 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஊரில் உள்ள மக்கள் எவ்வளவு அன்பாக பாசமாக இருந்தார்களோ அதே அன்பை, அதே பாசத்தை நான் உணர்கிறேன். அதே போல என்னுடைய இந்த வாழ்க்கையிலே 38 ஆண்டுகளில் இருந்து இத்தனை ஆண்டுகளாக இந்த ஊருக்கு வருகின்ற பொழுதெல்லாம் உங்களுடைய நம்பிக்கையை பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கின்ற பொழுது, மறைமாவட்டத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த ஒரு உயிரோட்டமான ஒரு அன்பை பார்க்கின்ற பொழுது எனக்கு வியப்பாக இருக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய பங்கு தந்தையோடு இணைந்து எங்களை நீங்கள் மதித்திருக்கிறீர்கள், எங்களை கௌரவம் செய்திருக்கிறீர்கள், எங்களை வாழ்த்தி இருக்கிறீர்கள். அன்புமிக்கவர்களே, மெய்யாகவே இந்த நாளினுடைய வழிபாடுகள் ஆரம்பம் முதல் இப்பொழுது வரை மிகச் சிறப்பாக அமைந்திருந்தன. அருட்தந்தை சின்னப்பன், அருட்தந்தை பிரான்சிஸ், அருட்தந்தை பாக்கிய செல்வன் மற்றும் நான் அந்த வருகை பவனியிலிருந்து இப்பொழுது வரை எங்களால் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த அளவுக்கு உங்களுடைய அன்பினாலும் பாசத்தினாலும் எங்களை திக்கு முக்காட வைத்திருக்கிறீர்கள். நீங்களும் உங்களுடைய பங்கு தந்தையும் இணைந்து இந்த செயலை செய்திருக்கிறீர்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மறக்க முடியாது. ஒரு உளவியல் அறிஞர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்லுவார், நாம் எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் சிரிக்கிறோமோ, இன்னைக்கு நிறைய பேர் சிரிக்க மாட்டோம், ஆனால் நம்ம சிரிக்கும் போது நமக்கு 2 மணி நேரம் ஆயுள் கூடுதான். புரியுதா? நம்ம மகிழ்ச்சியாக சிரிக்கும் போது, ஒவ்வொரு முறையும் மகிழ்ச்சியாக சிரிக்கும் போது ஒரு 2 மணி நேரம் நமக்கு ஆயுள் கூடுதான். எனவே 6:45 வந்தோம், மணி கிட்டத்தட்ட 8:45, 4 மணி நேரம் மகிழ்ச்சியோடு எங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அதற்கு காரணம் உங்களுடைய பாசம். அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே உங்களுடைய பங்கு தந்தை அருட்திரு நேசமணி அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம், நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இந்த பங்கிலே 5 ஆண்டுகளாக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு இது முதல் பங்கு. 2வது பங்கு, முதல் பங்கு வண்டானம், 2வது பங்கு சிங்கம்பாறை. ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு சிங்கம்பாறை, ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு. இந்த பங்கிலே பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, மேல்நிலை பள்ளி இருக்கிறது, பெரிய ஊர். எனவே அதை வழிநடத்துவதற்கு ஒரு தனி திறமை வேண்டும். அருட்தந்தை நேசமணி அவர்களை நான் கண்ணார பார்த்திருக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளாக நாளாங்கட்டளை பங்கிலே பணியாற்றிய பொழுது நாளாங்கட்டளை மக்களுக்கும் சிங்கம்பாறை மக்களுக்கும் நிறைய கொடுக்க வாங்கல் உண்டு. எனவே நிறைய சிங்கம்பாறை மக்கள் நாளாங்கட்டளைக்கு வரும்போது விசாரிப்பேன், உங்கள் ஃபாதர் எப்படி இருக்காரு, நேசமணி எப்படி இருக்காருன்னு விசாரிப்பேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு மக்கள் கூட அருட்தந்தை நேசமணி அவர்களை குறை கூறியது கிடையாது.
தந்தை அவர்கள் அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, எல்லாத்துக்கும் மேலா எங்கிட்ட அன்பா இருக்கிறாங்க, எல்லாரையும் அரவணைச்சு போறாங்க என்று எல்லா மக்களும் சொல்வார்கள். எனவே அவர்கள் மேய்ப்பு பணியிலே சிறந்து அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, தன்னுடைய குருத்துவ வாழ்க்கையிலே இந்த பங்கிலே அவர் பணியாற்றுகின்ற இந்த காலத்திலே உங்களை அவர் அன்பு செய்கிறார். ஒரு பங்கு தந்தையினுடைய முக்கியமான பணி என்னவென்றால் பங்கு மக்களை அன்பு செய்வது. அதற்கப்பத்தான் மற்ற எல்லா காரியங்களும். எனவே உங்களுடைய அந்த மனங்களை பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய ஊரினுடைய வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய பங்கு தந்தை அருட்தந்தை நேசமணி அவர்கள் உங்களை உளமாற அன்பு செய்கிறார் என்பதை நான் ஆணித்தனமாக எங்கு வேண்டுமானாலும் சாட்சியம் சொல்ல முடியும். அதே போல தந்தை அவர்கள் நம்முடைய ஊரில் உள்ள மேல்நிலை பள்ளியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊரில் உள்ள பெரியவர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், நம்முடைய ஊரில் உள்ள பெரியவர்கள் நம்முடைய ஊருக்கு ஒரு 11, 12 2 வகுப்புகள் வர வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள் என்பதை நான் அறிவேன். இந்த பள்ளியை உருவாக்க, இந்த பள்ளியினுடைய உட்கமைப்பு கட்டமைப்புகளை உருவாக்க நீங்கள் கடந்த ஆண்டுகளிலே நீங்கள் எவ்வளவு அளவுக்கு ஊர் பெரியவர்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள், அதற்கு எவ்வளவு அளவு நீங்கள் பொருளுதவி செய்தீர்கள் என்பதையும் நான் பள்ளிகளின் கண்காணிப்பாளராக இருந்த பொழுது, ஏன் அதற்கு முன்பே கூட நான் அறிந்திருக்கிறேன். எனவே அந்த பள்ளியை ஒரு நல்லதொரு தரத்தோடும் ஸ்ட்ரென்த் குறையாமலும் மாணவர் எண்ணிக்கை குறையாமலும் மிக அருமையாக நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தந்தை அருட்திரு நேசமணி அவர்கள். நாங்கள்லாம் சாமியாராய் 25 வருஷம் ஆச்சு, பல பங்குகளிலே பணியாற்றி இருக்கிறோம். எங்களுக்கு நிகராக ஒரு அனுபவத்தை கொண்டு அவர் மிக அருமையாக அருட்தந்தை நேசமணி அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும். நாங்கள் எல்லாரும் பல இடங்களில் இருக்கிறோம். நால்வரும் எங்களை அழைத்து எங்களை கௌரவம் செய்ய வேண்டும். நம்முடைய மறைமாவட்ட குருக்கள் நம்முடைய மறைமாவட்டத்திற்காக உழைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களை அங்கீகரிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்ததனால்தான் இதை அவர் எங்களுக்கு செய்திருக்கிறார். ஏறக்குறைய 2 மாதங்களுக்கு முன்பாகவே எங்களை தொலைபேசியில் செய்து, தந்தையே இந்த தேதியை குறித்து கொள்ளுங்கள், பிப்ரவரி 25ஆம் தேதியை குறித்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நாங்கள் விழா எடுக்கிறோம், வரவேண்டும் என்று அவர் சொன்னார். ஒரு இளங்குருவுக்கு இவ்வளவு ஒரு பரந்த மனப்பான்மை, இவ்வளவு ஒரு விசாலமான ஒரு மனப்பான்மை இருப்பதை நினைந்து நாங்கள் அனைவருமே நெகிழ்ந்து போய்விட்டோம். எனவே இந்த நாளிலே எங்களுடைய நால்வர் சார்பாக அருட்தந்தை நேசமணி அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரவொலி எழுப்பி எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே அருட்தந்தை நேசமணி அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு ஆண்டவர் அவரை வைத்திருக்க வேண்டும், அவர் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருக்காக ஜெபிக்கின்றோம். இந்த விழாவை முன்னெடுத்த அவருக்கு இப்பொழுது நாம் அனைவரும் பொன்னாடை போர்த்தி கரவொலி எழுப்பி அவருக்கு நம்முடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஊருக்குள்ளே திருவிழா, சிங்கம்பாறை ஊருக்குள்ளே திருவிழா, சிங்கம்பாறை ஊருக்குள்ளே திருவிழா, சிங்கம்பாறை ஊருக்குள்ளே திருவிழா. அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிங்கம்பாறை ஊரினுடைய பொறுப்பாளர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். இந்த சிங்கம்பாறை ஊரை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். எந்த அருட்தந்தை வந்தாலும் அவர்கள் எந்தவித பாகுபாடும் பார்க்காமல் இருக்கின்ற ஒவ்வொரு பங்கு தந்தையையும் தாங்குவது, அவர்கள் எடுக்கின்ற எல்லா காரியங்களுக்கும் முழுமையாக ஒத்துழைப்பு தருகின்ற ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்கள் சிங்கம்பாறையினுடைய ஊர் பெரியவர்கள். இந்த நாளிலே மேடையில் இருந்து அமர்ந்து தந்தையோடு இணைந்து எங்களுக்கு எல்லா அங்கீகாரங்களை, எல்லா வாழ்த்துக்களை, இந்த விழா சிறப்போடு நடக்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்தவர்கள் நம்முடைய ஊர் பெரியவர்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி மகிழ்வோடும் அன்போடும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, அருட்தந்தை நேசமணி அவர்கள் எங்களை மகிழ்ச்சிப்படுத்த பக்கத்து பங்கில் இருக்கின்ற, இன்னும் தூரத்தில் இருக்கின்ற நிறைய அருட்தந்தையர்களை அழைத்திருக்கிறார்கள்.
அவர்கள் அனைவரும் எங்களோடு பயணிக்கின்றவர்கள், எங்களுக்கு தெரிகின்றவர்கள். எனவே இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு அருட்தந்தையையும் நாங்கள் நால்வரும் மகிழ்ச்சியோடு, ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். அன்புமிக்கவர்களே, அருட்தந்தை எட்வின் ஆரோ அவர்கள் அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். எங்கள் நால்வர் சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் அவர் நிறைய நூல்களை எழுத வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த நாளில், இந்த விழாவில் எங்களோடு இணைந்து எங்களுக்காக ஜெபித்த சிங்கம்பாறை பங்கு இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகள். அருட் சகோதரிகளுக்கு எங்களுடைய நன்றிகள். பாடகர் குழுவினர், அன்பிய உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். அனைத்திற்கும் மேலாக இந்த சிங்கம்பாறை மக்கள் ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் நால்வரும் எங்களுடைய திருப்பலியிலே சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, அருட்தந்தை நேசமணி அவர்களுக்கு நம்முடைய ஊர் இறை மக்கள் அனைவரும் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார்கள். திருவிழா சிங்கம்பாறை ஊருக்குள்ளே திருவிழா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிங்கம்பாறை ஊருக்குள்ளே அன்பு நிறைந்தவர்களே, இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அன்பியங்கள், அன்பிய மண்டல பொறுப்பாளர்கள், பக்த சபையினர், பாடகர் குழுவினர், பீடச்சிறார்கள், அதே போல ஆர்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், புனித பவுல் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், இன்னும் நேரலையாக ஒளிபரப்பு செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் கரவொலி எழுப்பி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பாக புனித சின்னப்பர் திருப்பலி குழுவினர் இந்நாளில் இரவு உணவு நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நெஞ்சில் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வில் கிளை கிராமங்கள் அனைத்தும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பினை கொடுத்த போது அழகாக வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே கிளை கிராமங்களை சார்ந்த அனைத்து இறை மக்களுக்கும் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது வெள்ளி விழா நாயகர்களுக்கு கிளை கிராமங்களின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கக்கூடிய நிகழ்வு, அதன் பின்பாக சிங்கம்பாறை இறை மக்கள் அன்பியங்கள் சார்பாக பொன்னாடை அணிவிக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெறும். எனவே முதலில் இளந்தை குலத்தை சார்ந்த இறை மக்கள் வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 4 பேர் முன்னாடி வந்துருங்க. திருவிழா சிங்கம்பாறை பொன்னாடைய ஊருக்குள்ளே எடுக்கிறதுக்கு திருவிழா. இளந்தை குலம் வாங்க வாங்க. இளந்தை குலத்தை சார்ந்த முன்னாடி இந்த பக்கம் வந்து முன்னாடி இறங்கிறணும். முன்னாடி இந்த பக்கம் வந்துருங்க. முன்னாடி வந்துருங்க. இளந்தை குலத்தை சார்ந்த இறை மக்கள் சார்பாக வெள்ளி விழா நாயகர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக மயிலபுரம் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தடுத்து ஒருத்தருக்கா போட்டுருங்க. சிங்கம்பாறை ஊருக்குள்ளே திருவிழா. சிங்கம்பாறை ஊருக்குள்ளே மயிலபுரம் இறை மக்கள் சார்பாக வெள்ளி விழா நாயகர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக முக்குடல் இறை மக்கள் சார்பாக பயங்கர 2 பேர் வர சொல்லுமா, பொன்னாடை எடுத்து வைக்க சொல்லி. முக்குடல் இறை மக்கள் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. அடுத்ததாக பாப்பாக்குடி இறை மக்கள் சார்பாக வெள்ளி விழா நாயகர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. பாப்பாக்குடி முக்குடல் இறை மக்கள் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. சிங்கம்பாறை ஊருக்குள்ளே பாப்பாக்குடி இறை மக்கள் சார்பாக தந்தையர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. தனிப்பட்ட முறையில் அன்பளிப்பு பொன்னாடை அணிவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். முதல் அன்பியத்தை முடிச்சிடும். அடுத்து ஆமா உணவை பரிமாற திருப்பணி குழுவினரை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதல் 3 ரூபா போட்டுக்கங்க. 2 உள்ளூருக்கு, 1 கிளை கிராமத்துக்கு. பாதாய் முக்குடல் சிங்கம்பாறை பாப்பாக்குடி திருவிழா. இடத்துக்கு சிங்கம்பாறை ஊருக்குள்ளே திருவிழா. சிங்கம்பாறை ஊருக்குள்ளே திருவிழா. கவர் காணிக்கை கொடுத்துங்க. அடுத்ததாக நமது அன்பிய மண்டல ஒருங்கிணைப்பாளர்களை அன்போடு அழைக்கின்றேன். முதலாவதாக எஸ்ஐயா மண்டலத்தை சார்ந்தவர்கள். எஸ்ஐயா மண்டலம், அடுத்ததாக எரேமியா மண்டலம் தனியா நில்லுங்க, சீக்கிரம் வந்துருங்க. எஸ்ஐயா மண்டலத்தை சார்ந்த